ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிட்ற மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டைலில் சூப்பரான மைசூர் பாக்கு ரொம்ப சுலபமாக கம்மியான டைமில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி நெய் கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். பாகு காய்ச்சலுக்கு 1/2 கப் தண்ணி, 1/2 கப் நெய் சேர்க்கணும். நான் 3/4 கப் நெய்யும் 3/4 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணும், வேறு ஆயில் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் 3/4 கப், அப்புறமா எண்ணெய் 3/4 கப்பு, ரெண்டையுமே சேர்த்து சூடு பண்ண போகிறோம். வெது வெதுப்பாக இருக்கிற அளவுக்கு சூடு பண்ணுங்கள், ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை, சூடு பண்ணவும் கூடாது. இப்போ சூடு பண்ண நெய் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற 1 கப் கடலை மாவை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சூடு பண்ணோம் இல்லைங்களா அந்த எண்ணெய், அதிலிருந்து ஒரு இதே கப்பில் 1/2 கப்பை மட்டும் மெஷர் பண்ணி தனியாக வச்சுருங்க. பிகினர்ஸ்க்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சுலபமாக ஈஸியாக வரும், கட்டி இல்லாமல். மிச்சம் இருக்கிற 1 கப் நெய்யை இதில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா கடலை மாவு ஓரளவுக்கு வெந்துடும், அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ ரெடி. அடுத்ததாக பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரையும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா காய்ச்சணும். கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கடலை மாவு, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும். இப்போ இதை தொடர்ந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மீடியம், அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறணும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம 1/2 கப் நெய்யை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி மட்டும் 1/4 கப் மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ சேர்க்குறேன். சேர்த்து இதை கிளறணும். நம்ம சேர்த்துருந்த இந்த நெய் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா நுர மாதிரி அது வெந்து வரும். கடலை மாவு எல்லா நெய்யும் அது உள்ளே இழுத்துக்கிட்டே வெந்து வரும். அப்போ தான் கடைசியாக நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். தொடர்ந்து மறுபடியும் கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறணும். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 1/4 கப் நெய்யையும் சேர்த்துட்டு தொடர்ந்து கிளறுங்க. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் கிளறினா போதும். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், நான் காமிக்கிறேன் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள் லைட் எல்லோவாக மாறிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. அதே போல் துளி கூட பேனில் ஒட்டாமல் கரெக்டாக அந்த நுரையாக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். வந்தோடனே நம்ம ஆயில் தடவி இல்லாட்டி நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு ட்ரேயில் இதை மாற்றிடலாம். நெய் தடவி வச்சுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு உடனேவே இதை லெவல் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ண முடியும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் அப்போதைக்கு அதுதான் கிடச்சிது. டம்ளரை வச்சு நான் நல்லா லெவல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் இதை ட்ரைவாக விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டேன். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, கட் பண்ணால் உடஞ்சி போயிடும். கொஞ்சம் வாமாக இருக்கணும். அந்த டைமில் இதை ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நான் கவுத்துட்டு தான் பீஸ் போட போகிறேன். நீங்கள் அப்படியே பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம். இது அப்படியே லேசாக தட்டுனீங்கனாலே கீழே விழுந்துடும், அடியில் நெய் சேர்த்துருக்கிறதுனால. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அந்த எட்ஜஸ் எல்லாம் சும்மா ஒரு ஷேப் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கரெக்டாக 6 பீஸ் தான் கிடச்சிது. இதில்
கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக அந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா கத்தி மாதிரி கிருஷ்ணாவில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நம்ம நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்தாலுமே சூப்பராக வரும். இன்னும் முழுசாக நீங்கள் நெய் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த சென்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், அதுதான் கரெக்டான மைசூர் பாக்கோட பக்குவம். மேலேயும் கீழேயும் லைட் கலர்லேயும் சென்டர் வந்து டார்க்காகவும் இருந்தது அப்படின்னா கரெக்டான மைசூர் பாக் பக்குவத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அளவுகளோட பிகினர்ஸாக இருந்தீங்கனாலுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். 20-25 நிமிஷத்தில் நீங்கள் சுலபமாக செய்ய முடியும். கண்டிப்பாக 100% உங்களுக்கும் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நான் போடும்போதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.